வணக்கம். இது தாத்தா பாட்டி லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, பாண்டிய ஸ்டோர் நாடகத்தை பற்றி. அதில் இன்னைக்கு மீனாவை பார்க்கறதுக்காக செந்தில் வராப்புல வந்து கூப்பிட்டு என்ன ஏதுன்னு பேசுறாப்புல. இந்த மாதிரி நீங்கள் பார்க்க மாட்டேங்கிற, பேச மாட்டேங்கிற, எனக்கு ஒரு மாதிரி இருக்கு மீனா, வா நம்ம வெளியில் போய் ஒரு ஐஸ்கிரீமோ இல்லை ஒரு ஜூஸை குடிச்சிட்டு வரலாம், ஒரு 10 நிமிஷம் என் கூட வா அப்படின்னு எவ்வளோ கெஞ்சுறாப்புல. ஆனால் மீனா முடியாது, எனக்கு உண்மையிலுமே வேலை இருக்குன்ட்டு போயிடுச்சு. அதோட அவர் போயிட்டாரு. அப்புறம் அவங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி கேட்குது மீனா, என்னப்பா இந்த மாதிரி பணம் கொடுத்தாருல, அந்த வீட்டில் இருக்கா அப்படின்னா, இல்லைம்மா அதெல்லாம் கொண்டு போய் கொடுத்துட்டேன்றாரு அவர். ஆனால் அவர்கிட்ட உண்மையை சொல்ல மாட்டேங்கிறாங்க. அவருக்கு உண்மையை சொன்னால் அவர் ஏதோ ஒரு ஹெல்ப் பண்ணுவாரா இருக்கும், அதுவும் செய்யலை. ஆனால் இதுவாக ஒரு முயற்சி பண்ணி எப்படியாவது பணத்தை ஏற்பாடு பண்ணி மாமனார் கொடுத்துடணும்னு நினைக்கிறாப்புல. அப்போது பக்கத்தில் இருக்கவங்கள்ட்ட இந்த மாதிரி 10 லட்ச ரூபா பணம் வேணும், என்ன செய்யறது? 10 லட்சம் ரொம்ப ஈஸியாக கேட்குறாப்புல. என்ன சொல்கிறதுன்னா, அவங்க சொல்கிறாங்க நீ லோன் போடுமா, அதான் கரெக்டுன்றாங்க. சரின்னா அதுக்கான ப்ராசஸ் என்னன்னு கேட்டுக்கிட்டு இருக்காப்புல. இந்த பக்கம் மயில் வந்து அப்படியே உள்ளே உட்காந்து சோகமாக உட்காந்துருக்காப்புல. அந்த டைம் பார்த்து அவங்க அம்மா திட்டிக்கிட்டு இருக்காப்புல. ஒரு கல்யாணம் பண்ணி கொடுத்தா வாழ தெரியாதா, வந்துட்டா இங்கேருந்து இங்கே கல்யாணம் பண்ணி கொடுத்தா அவங்க வாழ்க்கையை அவங்க தான் பார்க்கணும், நம்மளே வச்சு பார்க்க முடியுமா, அப்படி திட்டிக்கிட்டு இருக்காப்புல. அவங்க அப்பா சொல்கிறாரு, அது என்னமா செய்யும் அந்த பொண்ணு, நம்ம கல்யாணம் பண்ணி கொடுத்தா வந்துட்டு நீ உட்காந்துருக்கு, என்ன செய்யறதுன்னு அவர் புலம்புறாரு. அப்போ ஒரு ஐடியா சொல்கிறார், நம்ம வந்து கோயிலுக்கு போயிட்டு வருவோம், திருச்செந்தூருக்கு போயிட்டு வருவோம், போயிட்டு வந்தால் ஏதாவது ஒரு சொல்யூஷன் கிடைக்கும், நம்ம போயிட்டு வருவோம் அப்படின்னோடனே, பணம் நான் ஏற்பாடு பண்ணுறேன், 2 நாளைக்கு போயிட்டு இருந்துட்டு நல்லபடியாக சாமி கும்பிட்டு வருவோம். சரி போ. மயிலை கூப்பிட்டு, அப்பமா நம்ம கோயிலுக்கு போயிட்டு வருவோம்மா. சரி போவோன்னு அந்த பொண்ணு சொல்லிடுச்சு. ஆனால் அவங்க அம்மா என்ன கேட்குறாங்கன்னா, உனக்கு எப்படி வர முடியும் அப்படின்னு சொன்னோடனே, அதுக்கு நான் இங்கே இருக்க மாட்டேன் 9ஆம் தேதி வரலாம், நான் என் புருஷன் கூப்பிட மாட்டான், ஆனால் நான் எங்கேயாச்சும் போயிடுறேம்மா அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லுது. அதுக்கு இல்லடி, நீ அந்த டைம் தான் பீரியட்ஸ் டைம் உனக்கு 9ஆம் தேதி, அதை சொல்ல வரேன் அப்படிங்கிறாப்புல. சொல்ல வந்தோடனே அந்த பொண்ணு சொல்லுது, ஆமாம்மா ஐயோ எனக்கு போன மாதமே வரலமான்ருச்சு. அப்போ தான் யோசிக்கிறாங்க, ஆகா அந்த பொண்ணு மாசமாக இருக்கு போலன்னு அவங்க அம்மா நினச்சி, அப்படியே அடி இது கூட தெரியாமல் ஒரு உடம்புல என்ன மாற்றம் நடக்குன்னே தெரியாமல் இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அந்த ஹிட்டு வாங்குறதுக்காக காசு எடுத்துக்கிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு ஓடி போய் வாங்கிட்டு வந்து பார்த்தா 2 கோடு வந்துருச்சு. மாசமாக இருக்கிறத கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. கன்ஃபார்ம் பண்ணிட்டு அவங்க அப்பா அம்மாலாம் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இந்த டைமில் புருஷனுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க. ஃபோன் பண்ணால் எடுக்க மாட்டேங்கிறாப்புல. சரவணன் வழக்கம் போல் ஃபோன் எடுக்கல. அதுக்கு பிறகு வாய்ஸ் மெசேஜ் அனுப்புது, இந்த மாதிரி நான் மாசமாக இருக்கேன் அப்படின்னு. அதுக்கு அவங்க என்ன சொல்கிறாப்புலன்னா, இந்த மாதிரி போய் ஏற்கனவே பொய் சொன்னதெல்லாம் போதும் மயில், இன்னும் என்னை பொய் சொல்லி ஏமாற்ற பார்க்காத, நீ சொல்கிறத எதையும் நான் நம்ப மாட்டேன், நீ என்னை ஏமாத்தத்தான் இப்படியா பண்ணிக்கிட்டு இருக்க, நான் நம்புறதா இல்லை, நீ என்ன வேணாலும் செய்ய, இந்த பொய்யை நிறுத்திட்டு இரு, நான் உன்னையே கூப்பிட மாட்டேன், எதுவும் செய்ய மாட்டேன், உனக்கு எனக்கு பேச்சு கிடையாதுன்னு போன அவர் ஒரு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிட்டார். அனுப்பின உடனே அழுகுது, இந்த பொண்ணு அழுதுகிட்டே உட்காந்துருக்கு, ஒன்றும் செய்ய முடியல. அது என்னன்றதை நாளைக்கு பார்ப்போம். எப்படியா இருந்தாலும் இது உண்மை, அவங்க மாமனார் மாமியாருக்கு தெரிஞ்சா அது அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுவாங்க. இது நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். வணக்கம். நாளைக்கு என்னன்னு பார்ப்போம்.